பழ நழுவி பாலில் விழுந்து பால் நழுவி வாயில் விழுந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நடந்திருக்கு. இப்போ நான் நினச்சா சுமி மேலே இப்போவே போய் சிஎஸ்ஆர் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு தூக்கி உள்ளே வைக்கலாம். அது என்ன, அதுக்கு தகுந்த ஒரு விஷயம் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு நான் சொல்லவா? கேட்டால் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அவன் என்ன சொல்லியிருக்கான். இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன், உங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போ வந்தவ? பாத்தியா ஓதுனப்போ வந்தவ செப்டம்பர் 20. அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை வந்திருக்கா. இப்போ இந்த ஒரு 2-3 நாளாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சா தெரியுமா? ஜெயந்திபுரம் காவல் நிலையத்தில் போய் என்னை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், நான் சிஎஸ்ஆர் வாங்கிட்டேன், என்னை புகார் அளித்தது பேரில் கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க தெரியுமா? இந்த விஷயமா 2 நாளாக வந்துட்டு போனவ எங்கள் அம்மா வீட்டுக்கும் வந்திருக்கா. ஏன் அனுமதி இல்லாமல் எங்கள் அம்மா வீட்டு பூட்டை உடச்சிருக்கா. உடச்சி அவள் வச்சுருந்தா தெரியுமா? அங்கே மேலே இருந்த இந்த கட்டப்பையி இந்த இருக்கு, இது மேலே இருந்துச்சு தெரியுமா? இதை பூரா காணோம் தெரியுதா? எல்லா பையவும் காணோம் தெரியுதா? இதை நான் கூட பார்க்கல. இங்கே பாருங்க, அந்த ட்ரிங்கு பொட்டி அதையும் எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கா. இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, யாராக இருந்தாலும் கேட்காம எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. ஏன் நான் உன் கட்டின புருஷனாகவே இருந்தாலும், நீ எனக்கு பொண்டாட்டியாகவே இருந்தாலும், ஏன் அனுமதி இல்லாமல் நான் இங்கே இது போக இன்னொரு விஷயத்தை வேற சொல்கிறேன். நான் சூர்யாவுக்கு தெரியாமல் தனியாக இந்த 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 இதுக்குள்ளே வந்து ரூபா சேர்த்து வச்சுருந்தேன். இந்த இதுக்குள்ளே இப்போ அதையும் காணோம். இந்த இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே பணம் சேர்த்து வச்சுருந்தேன். இதுக்குள்ளே இந்த பாருங்க, இதை பார்த்துக்குங்க. உள்ளுக்குள்ளே நான் ஒரு இதில் உள்ள ஒரு சூட்கேஸ் வச்சுருந்தேன். ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி வச்சு இதுக்குள்ளே பணம் சேர்த்து வச்சுருந்தேங்க. இங்கே பாருங்கள், இதை இருங்க, இதை எடுத்துகிட்டே காட்டுறேன். என்ன அவசரம்? இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ என் பணம் எங்கே போச்சு? இது உள்ளே வச்சுருந்தேன், என் பணத்தை காணோம். இதுக்குள்ளே தான் நான் வச்சேன். இது பூரா அங்கே பாருங்க எப்படி கிடக்கு பார்த்தீங்களா? தடயத்தை எதுவுமே அழிக்காமல் அப்படியே வந்து இதில் வச்சுருந்த இந்த இடத்துல இருந்துச்சு அந்த பைய. இந்த பைய இருக்குல்ல, இதை மாதிரி இங்கிட்டு ஒரு பைய இருந்துச்சு, ஒரு மஞ்சள் கலர் பைய. இப்போ அந்த பையவே காணோம். இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிற? நீ சொல்லு, யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச சொல்லு. இதெல்லாம் தப்பான விஷயம் இல்லையா? ஏங்க, நான் சொல்கிறது கேட்ட கேள்விக்கு முதல்ல கரெக்டான பதிலை சொல்லுங்கள். யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீ நுழைஞ்ச? நான் சிறுக நாளைக்கு வந்து எனக்கு ஏதாவது அவசரத்துக்கு தேவை, உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இவளும் பார்க்க மாட்டா அவளும் பார்க்க மாட்டான்ட்டு ஒரு சிறு தொகையை சேமித்து இதுக்குள்ளே வச்சுருந்தேன். இப்போ அந்த இதையே காணோம், பெட்டியை காணோம். அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணியிருக்கா. இங்கே இருந்த கட்டப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கா. இப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணுறது அவளுக்கே தெரியாது சத்தியமாக. இப்போ நான் ஃபோன் பண்ண போகிறேன், அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். யாரை கேட்ட அவள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா? ஒரு நிமிஷம் இருங்க. இது என்ன பழக்கம்? தப்பு இல்லையா? யாரை கேட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு எதுக்காக கட்டப்பையை பூரா எடுத்துகிட்டு போனான்? இன்றைக்கி நீ சிக்குன, நீ வா. எனக்கு இதுதான் பெரிய ஆதாரம், மிகப்பெரிய ஆதாரம் இதுதான். இல்லை என்ன அர்த்தத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாது? ஃபோனை எடுக்கணுமே நாய். இது தப்பு இல்லையாங்க? நான் தெரியாமல் சேமித்து வச்சுருப்பேன் கொஞ்சம் ரூபாயை, எடுக்க மாட்டேங்கிறா பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அந்த நம்பரை கூப்பிட்றேன். 2 நம்பரு, இந்த வெண்ணை மகளுக்கு 2 நம்பர் வேறு. ஒரு நிமிஷம் இருங்க. இன்றைக்கி சிக்கன நீ என்னை பிஸி ஆப்ஷனில் போட்டா போல எடுக்க மாட்டேங்கிறா. இருங்க, ஏதாவது லைனில் வருவேன். பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஊடால வந்தால் பிடிச்சிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், நான் இவளுக்கு பயந்து கொஞ்சம் ரூபாயை வந்து சேமித்து வச்சுருந்தேன். எனக்கு நாளைக்கு உடல்நிலை சரியாக இல்லாமல் போனாலோ, இல்லை ஏதோ எனக்கு உடம்பு இன்சூரன்ஸ் போடாமல் வச்சுருக்கேன், நான் ஏதோ ஒன்றுக்கு தேவைப்படும் சொல்லி எடுத்து வச்சுருந்த ரூபாயை இவன் யாரை கேட்டு எடுத்துகிட்டு போனான். ஒன்று, இந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு என் அனுமதி இல்லாமல் ஏன் நுழைஞ்சா? இப்போ நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், இந்த வந்துட்டான்னு நினைக்கிறேன், என் மயனில் வர்றேன். ஹலோ அம்மா, எங்கடா? வீட்டிலையா? நீ இந்த ஃபோனு மாற்றணும்னு சொன்னீங்களே, எப்போ வர்ற? 1 மணிக்கு வர்றியா? சரி, நீ மீனாட்சி பஜாருக்கு வந்துட்டு கூப்பிடு. சரி, ரைட்டு, வை. இவனுக்கு ஃபோனு கேட்டேன். நான் என்ன சொன்னேன், யாருக்கும் ஃபோன் வாங்கி கொடுக்குறோம். இப்போ திலீப்பாலாம் அன்றைக்கி 3 ஃபோனை உடைச்சேன், நான் ஃபோன் வாங்கி கொடுக்கலையா? அதை மாதிரி என் பிள்ளைக்கு ஃபோனு அவனுக்கு காது கிட்ட வச்சு கேட்குற மாதிரி இருக்குதான், சவுண்டு சரியில்லையா, அதனால் அவனை வர சொல்லியிருக்கேன். ஒரு ஃபோன் வாங்கி தரேன்டான்ட்டேன். இவளுக்கு வேணும்னு சொல்லி இவன் நேற்று போய் மசாலா நம்பரும் அந்த இன்னொரு நம்பரும் ஒன்றா இருக்குது,
எனக்கு வந்து ஃபோன் வந்து இதாகுது, கொலாப்ஸ் ஆகுது, எதில் வருதுன்னே தெரிய மாட்டேன்னு சொல்லி இவ போய் ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டான். ஆக இவ விஷயத்தில் இவ கரெக்டாக இருக்கா. ஐயோ, நான் இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே போகிறேனே, இதை முடிச்சுக்கிட்டு அப்புறமா அங்கே போவான். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னை கேட்காம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது மிகப்பெரிய தவறு. அதுக்கு நான் போய் ஒரு சிஎஸ்ஆர் வாங்க போகிறேன். என்ன தான் இருந்தாலும், கட்டின புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் முதல்ல கேட்காம வீட்டுக்குள்ளே நுழையிறது மிகப்பெரிய தப்பு. ரெண்டாவது, வந்தவ வீடு பூரா குப்பை கூலமாக அப்படி அப்படியே கிடக்கு, ஒரு குப்பையை கூட அள்ளி போடலை, வச்சிருந்த பொருள் இருந்தாருங்க அப்படி அப்படியே கிடக்குங்க. வாங்க, இன்றைக்கி தாங்க எனக்கு வேலை, வேறு வேலையே கிடையாது. இங்கே பாருங்க, அது இதில் பூரா பாருங்கள், சிகரெட்டு பாக்கெட்லேருந்து குப்பை டப்பாலேருந்து இது பூரா அப்படி அப்படியே கிடக்குதா. இங்கே பாருங்கள், இந்த மூளையில் பார்த்தீங்களா, இதை பாருங்கள் எவ்வளோ குப்பை கிடக்கு. இதை பூரா அள்ளி போட்டிருக்கலாம்ல, போடலை, விளக்கமாறு. இங்கே பாருங்கள் பாட்டிலு, இங்கே பாருங்கள் இவ்வளோ பாட்டில் கிடக்கா. இதை பூரா எடுத்துல, ஆனால் எதுவுமே பண்ணாமல் இவளுக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டானா அப்போ என்ன அர்த்தம்? இவன் மேலே நான் சிஎஸ்ஆர் போட்டு வாங்கலாமா கூடாதா? கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். தப்பு யார் மேலே இருக்குது? உனக்கும் எனக்கு பிடிக்கலை, என்னைய போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நீ போயிட்ட. அப்போ போனவ நான் பல தடவை படித்து சொல்கிறேன்ல, சரி வேணாப்பா கொடுப்பா, எனக்கு உடம்பு சரியில்லாதவன், அலைய விடாதப்பா, ஏற்கனவே இவ பிரச்சனையே மன உளைச்சலில் கிடக்கிறேன், அங்கங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு, இங்கன்னு வக்கீல் நோட்டீஸு, மன குழப்பத்தில் இருக்கேன்ப்பா, நீயும் சேர்த்து என்னையை போட்டு நோண்டாத சீண்டாதன்னு சொல்லி சொன்னேனே, எதையாவது கேட்டாளா? இப்போ நான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா முடியாதா? நீங்கள் சொல்லுங்கள், பொதுவாக சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு புருஷனாக நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், எப்பா என்னை விட்டுரு, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு மயக்கம் வருது, வண்டியிலேருந்து கீழே விழுவ தெரிஞ்சேன். அப்போ நான் பேசுகிறதெல்லாம் பொய், உருட்டு, நாடகம். ஆனால் நீ வந்து வீட்டுக்குள்ளே என்னை கேட்காம அனுமதி இல்லாமல் இங்கே இருக்கிற ஜாமானை பூரா ரெண்டாக ஆட்டோவில் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்லி என்கிட்டயே சொல்கிறா. அப்போ இவ பண்ணுறது எப்படி கரெக்டாக இருக்கும்? இவ மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா முடியாதா? ஒரே கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இவ பண்ணது அராஜகம் இல்லையா? இப்போ இதே மாதிரி நான் வந்து இவ வீட்டுக்குள்ளே போய் என்ன தான் அது என் வீடாக இருந்தாலும் நான் அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைய விடுவாளா? இல்லை அங்கேருந்து ஒரு சின்ன குண்டூசி எடுத்துகிட்டு வர விடுவாளா? விட மாட்டான்ல, என்கிட்ட இருந்து வாங்கி தானே திங்கிறா. இதே அங்கேருந்து நான் எதை எடுத்துகிட்டு வந்தால் நேரம் அலங்காநல்லூர் ஸ்டேஷனில் போய் நின்றுப்பா. என் புருஷன் என் அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து சில ஜாமான்களை எடுத்துகிட்டு போய் இது போலத்துக்கும் அவள் வீட்டில் என்னென்ன கிடக்கு தெரியுமா? எங்கள் கல்யாண சர்டிஃபிகேட்டு, சரி அதை விடுங்க, என்னுடைய இது பிஏ எக்கனாமிக்ஸு சர்டிஃபிகேட், அது போக வந்து நாங்கள் 2 பேரும் கல்யாணம் முடித்தப்ப, அது என் பிள்ளைகள்லாம் பிறந்தப்ப, கொடைக்கானல், ஊட்டி, எங்கெங்கேயோ போனப்போ எடுத்த ஃபோட்டோக்கள், எங்கள் கல்யாணத்துக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. இதில் வந்து என்னை தனியாக வேறு வெட்டிட்டா. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக உடச்சி விட போகிறேன். ஒரு கல்யாணம் முடித்த பொம்பளை பிள்ளைக்குட்டியோடு எடுத்த ஃபோட்டோவை என்னை மாத்திரம் தனியாக கட் பண்ணி வெட்டி எடுத்துட்டான். அது போக ஏன்னா அவனுக்கு பயந்து நான் எடுத்த ஆதாரத்தை வெளியிட்டுருவேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒழிச்சிட்டேன். இது போக எனது ரெக்கார்டு, பிஏ எக்கனாமிக் சர்டிஃபிகேட்டு, இன்னும் எனது திங்ஸ் நிறையா அங்கே கிடக்கு. நான் அப்படியே தானே வந்தேன். அங்கேருந்து வரும்போது சினேகா அவார்டு ஃபங்க்ஷனில் சூர்யாவை பார்த்தது, அதுக்கப்புறம் பிரச்சனையானது, அதுக்கப்புறம் அவன் கூடயே நான் போய் ஒன்றா பழக்க வழக்கத்தை வச்சது எல்லாம் போக இவன் வீட்டில் எல்லாத்தையும் போட்ட துணிமணியோடு தான் நான் போட்டு வந்தேன். நான் ஏதாவது இன்ன வரைக்கும் போய் அங்கேருந்து எடுத்திருக்கேனா? இவன் ஓடி வந்தவ, கொண்டு வந்த ஜாமானை பூரா இந்த மேலே ஏற்றினவ, ஏன் அனுமதி இல்லாமையே என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு எல்லாத்தையும் ஆட்டோவில் எடுத்துகிட்டு போனான்னா அப்போ இவன் எப்பேற்பட்ட ப்ராடு? இதுக்கு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா முடியாதா? சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா? இப்போ நான் நேராக போகிறேன் ஸ்டேஷனில் போய் நானும் அதே மாதிரி வீடியோ போடுறேன். ஐயா, எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே என் அனுமதி இல்லாமல் அத்துமீறி நுழைஞ்சு என்கிட்ட வீட்டில் இருந்த ஜாமான்களை பூரா அள்ளிட்டு போயிட்டா. அவள் ஜாமானை அள்ளிட்டு போனாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா வந்து சேர்த்து வச்சுருந்தேன், நான் வச்சுருந்த பணம், எங்கள் அம்மா அந்த ட்ரிங்கு பொட்டியில் வச்சுருந்தது, இப்போ அதெல்லாம் களைஞ்சு கிடந்துச்சு, எடுத்து இப்போ நான் ஒதுங்கு பண்ணியிருக்கேன். இது என்ன பழக்கம்? எனக்கு நான் ஒரே வார்த்தை சொல்லவா, இவளை வந்து இதோட இப்படி நான் தலை முழுகிறதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இவன் எங்களை வச்சு வீடியோ போடக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்கிறா. ஆனால் இவ தான் முழுக்க வீடியோவில் பேசுகிறா. இப்போ கூட வரும்போது என்ன தெரியுமா சொல்கிறா? யாரை கேட்டு என்னை காலையில் வந்து அவள் வந்து பல பேர்கிட்ட படுத்தவ, ஏசியில் அவுத்து காட்டினவ, ரிப்பாயி, சுகைலு, சஃபின்னு சொல்லி இப்போ எதுக்கு திருப்பி இழுக்கிறா? நான் அவள் விஷயத்துக்கு வர்றேனாண்டா, நீ 24 மணி நேரமாக அவளை பற்றி தான் உட்காந்து வீடியோவில் பேசிக்கிட்டே இருக்க. நேற்று நீ என்ன பண்ண? நான் மத்தியானம் அங்கே நடந்தது, ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு, போனேங்க, இந்த மாதிரி சமரசமாக முடிச்சுட்டு வந்தாச்சுங்கன்னு சொல்லி நான் பேசினேன். என்னையமோ அவங்க என்னை உட்கார வச்சு ஆடம் கட்டினாங்களாம், இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுகிற. சிஎஸ்ஆர் காப்பியை கையில் வச்சுக்கிட்டு வக்கீல் நோட்டீஸ் இருந்தால் வக்கீல் ஆஃபீஸில் இருக்கேன்னு போய் பேசுகிற.
உன் வண்டவாளத்தை தண்டவாளத்தினா நான் அவுத்து விடவ சொன்னேன்னா நாரி போயிடும். சரி வேணான்ட்டு பார்க்குறேன். உனக்கு எப்படி கைமா கறி வந்துச்சு? இப்போ நான் உடச்சி விடவா? எப்படி உனக்கு நுரையீரல் வந்துச்சு? எப்படி நீ வந்து மட்டன் வாங்கிட்டு போன? 1/2 கிலோ மட்டனு, 1/4 கிலோ கைமா கறி, 2 நுரையீரல், இதெல்லாம் நீ எப்படி வாங்கிட்டு போன? இதுக்கு நீ பதிலை சொல்லு. அப்போ என்கிட்ட நீ வாங்கி அனுபவிக்கலையா? அப்போ உனக்கு குழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. பணத்துக்கு ஒருத்தன், கறிமீன் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒருத்தன், கலட்டி காட்டுறதுக்கு ஒருத்தனா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? யாரை கேட்டு என் வீட்டுக்குள்ளே நீ நுழைஞ்ச உன்னைய பற்றி பேசி தான் சம்பாதிக்கணுங்கிறது எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்கள் ஏதோ ஒன்று வீடியோவில் பேசி ஏதோ நானும் சூர்யாவும் அடிச்சுக்கிட்டோமா, மண்டையை உடச்சிக்கிட்டோமா, விழாக்கு போடுவா. இந்த அன்றைக்கி கூட காலைல ஜிலேபி கண்ட மீன் 2 கிலோ வாங்கி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். உனக்கும் நீ ஒழுங்காக இருந்தால் உனக்கும் வாங்கி கொடுப்பேன், செஞ்சுருப்பேன். நேற்று என்ன மயிருக்கு ஏன் சாயங்காலமாக ஒரு லைவை முடிச்சதுக்கப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற? பிடிக்கலன்ட்டியில் விலகுனா முழுசாக மொத்தத்துக்கு விலகணும்ல. எதுக்கு நடிப்பு நாடகத்தை போடுற? பேரனை காட்டி எதுக்கு வந்து இப்போ என்னை பகடக்காயாக யூஸ் பண்ணுற? அவனையே துருப்புச்சீட்டா பயன்படுத்துகிற? உங்கள் பேரன் இவ்வளோ நேரம் உங்கள் லைவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போத்தான் அவன் தூங்குறேன். நாளைக்கு வரும்போது பயிர் வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நீ கேட்கல என்கிட்ட? சொல்லு, சத்தியம் பண்ணி பார்ப்போம். நம்ம இறந்து போன அன்வர் மையம் மேலே சத்தியம் பண்ணி பார்ப்போம். வாங்குறதெல்லாம் வாங்கிக்கிற, அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுக்கிற. இனிமேல் நான் வேறு ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. இது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் யதார்த்தம். சம்சாரம் அது மின்சாரம் படம் பார்த்தீங்களா? அதில் ரகுவரன் என்ன பண்ணுவார்? குழந்தைக்கு வந்து பால் டப்பா வாங்கி கொடுக்குறத ஒன்று ஒன்றா வரிசையாக அடுக்கி வச்சு, இத்தனை மாதத்துக்கு இத்தனை பால் டப்பா வாங்கியிருக்கேன், இவ்வளோ பால் பவுட்ரு, குழந்தைக்கு பேம்பர்ஸ் வாங்கினது, இது வாங்கினது, அது வாங்கினது சொல்லி லிஸ்ட்டு போடுவார். அப்போ லட்சுமி அம்மா வரும் அங்கேருந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டவுடனே, இந்த மாதிரி பால் பவுட்ரு கணக்கு டேலி ஆகவே மாட்டேங்குது அப்படிம்பார். உடனே அந்த அம்மா என்ன பண்ணும், பூராத்தையும் தட்டி விட்டு, பெத்த பிள்ளைக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தது, பால் பவுடர் வாங்கி கொடுத்ததெல்லாம் கணக்கு பார்க்குறியே, நீ எல்லாம் ஒரு புருஷனா அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பிடிச்சி நீ எல்லாம் ஒரு தகப்பனான்னு சொல்லி நறுக்கு 4 கேள்வி கேட்கும். அது ஒரு நல்ல தாய், நல்ல அம்மா, நல்ல புருஷனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. அது நல்ல மனைவி கேட்கக்கூடிய கேள்வி. ஆனால் இவ யார்? இப்போ இவளுக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறத இப்போவே நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். இதை கேட்டால் பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இனிமேல் என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்கிறேனோ அதை பூரா லிஸ்ட்டு போட போகிறேன். போன மாதம் வாங்கி கொடுத்தேன்னா மிக்சி 5500 ரூபா, ஏசி 55,000 ரூபா, பலசரக்கு ஜாமான் 3500, பால் பாக்கெட்டு 30, கருவாடு 1/4 கிலோ 80, கறிமீன் 1/2 கிலோ 50, எல்லாம் லிஸ்ட்டு வரிசையாக போட போகிறேன். போட்டுட்டு அவகிட்ட கையெழுத்து வாங்க போகிறேன். எப்படி ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்க வந்து ஒரு வேலை பார்க்குறவங்கள்ட்ட பெட்ரோல் போட்டால் கூட வந்து பில்லு வாங்கி வவுச்சரில் கையெழுத்து வாங்குறாங்களோ, ஒரு கம்பெனிக்கு கணக்கு கொடுக்குறாங்களோ, அதை மாதிரி இனிமேல் சுமிங்கிறவ எனக்கு கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இனிமேல் வாங்குகிற ஜாமானுக்கு கடையில் பில்லு கேட்பேன். இங்கேருந்து போகிறதுக்கு கூடநகர் வரைக்கும் போனால் பெட்ரோல் ஆகிற செலவு முதற்கொண்டு கணக்கில் கொண்டு வருவேன். ஐயா இவங்களை பார்க்க போனேன், பெட்ரோல் செலவு கையெழுத்த போடு சுமி அப்படிமே போடணும். அதே மாதிரி ஃபோன் பில்லு, போஸ்ட்பெய்டு பில்லு உனக்கு 2 பில்லு நான் கட்டுறேன். 2 பில்லுக்கு தனிப்பட்ட முறையில் உனக்கு 400 800 ரூபா கையெழுத்து போடு. நீ உதிரியாக செலவு பண்ணுறதுனால அப்படியே என்னை வந்து அப்படியே ஏமாற்றி இழிச்ச வாயினா மாத்திர. கணக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட பார்க்கக்கூடாது, வப்பாட்டிக்கிட்ட தான் பார்க்கணும். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏண்டா டேய், இந்த கணக்கெல்லாம் நீ எங்கே தெரியுமா பார்க்கணும்? நீ கூட்டு வந்து வச்சிருக்கே ஒரு கட்டப்பை கருப்பி உன் வப்பாட்டி, அவகிட்ட பாடுறா. அவளுக்கு மாத்திரம் கருகமணி 15 5 பவுனு, இங்கிட்டு ஒரு 7 பவுனு செயின், அங்கிட்டு பார்த்தா வந்து வளையல், தோடு, கொலுசு. இப்போ கூட காலில் போட்டிருக்கிற கொலுசு தங்கமாக பித்தளை, அவள் பித்தளைங்கிறா. எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அது உண்மையிலே வந்து தங்கமாக தான் இருக்கும். இவ என்னைக்கெல்லாம் பித்தளைன்னு சொல்கிறாளோ அது ஒரிஜினல் தங்கமாக தான் இருக்கும். நீ எங்கிட்டே நடிக்கிறிய, குற்றாலம் கூட போகல, எப்படா நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னு சொல்லி ரொம்ப பேர் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக அது தங்கமே கிடையாது. அந்த இதை உரமாக வைப்போம். இப்போ நான் சொல்ல வர்றது, நீ உன் பொண்டாட்டிக்கு வந்து இவ்வளோ தூரம் கணக்கு பார்த்து கையெழுத்து போட்டு வாங்கணும்னு சொல்கிறியே, இதே உன் வப்பாட்டி விஷயத்தில் சும்மா இருக்கிய? அவளுக்கு மாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுக்குற, அவகிட்ட கையெழுத்தை வாங்கு. இப்போ வரைக்கும் நீ பண்ண செலவு எவ்வளவு? 7 வருஷத்துக்கு 70 லட்சம் ரூபா நீங்கள் குடிச்சே காலி பண்ணியிருக்கீங்க, தண்ணி அடித்தே காலி பண்ணியிருக்கீங்க. சரக்கு, சைடிஸு, கறி, மீன், அது போக அவளுடைய பிள்ளைக்கு காலேஜ் செலவு, அவள் புருஷனுக்கு ரீசார்ஜு, இது போக அவளுக்கு வந்து நகை நட்டு, இது போக வீட்டுக்கு வாங்கின இடம் எல்லாமே உன் பொருள் தான், உன் காசு தான். நீ வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் அவள் பேரில் வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து நான் எதுக்குமே இல்லை, நான் சும்மா இஎம்ஐ தான் கட்டினேன், காருக்கும் 2 வீலருக்கும் கட்டுறேன்னு சொல்லி எங்கிட்ட நடிக்கிறேன். ஆனால் கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ மீன் வாங்கி கொடுத்தா அதை மீடியாவுக்குள்ளே பப்ளிக்காக சொல்லி காட்டுறேன். இதெல்லாம் நீ ஒரு மனுஷனான்னு கேட்பீங்க. நான் உனக்கு சொல்லவ, சொல்லி காட்டுறவங்களுக்கு சொல்லி காட்டியே தீரணும். ஏன்னா
நன்றியோடு இருக்கணும். இப்போ சூர்யா இருக்கானா எனக்கு நன்றியோடு இருக்கிறா, எனக்கு அவசர ஆத்திரம்னா கை கால் அமைக்கி விடுறா, எனக்கு முடியலைன்னா மாத்திரை எடுத்து கொடுக்குறா, எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நிறைவேற்றுறா, எனக்கு எப்பப்போ குஜிலி மஸ்து வேணுமா அதுக்கும் கம்பெனி கொடுக்குறா. அவன் நல்லா இருக்காளோ இல்லையா, உடல்நிலையை பார்க்காம அவளோட உடம்பை வருத்தி தன்னை வருத்தி மற்றவர்களுக்கு இன்பம் கொடுப்பவள் அவள். அப்படி பார்க்கும்போது அவள் எனக்கு இன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவளை நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். ஆனால் என் கூட இருக்கிறா பார்த்தீங்களா, இவளுக்கு தான் உணர்த்தணும். இவ நன்றி கெட்ட ஜென்மம். எவ்வளோ தான் வாங்கி சுருட்டி வாயில் போட்டுக்கிட்டாலும் ஒன்றுமே செய்யலை, எதுவுமே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் இருக்கீங்க, பொதுவாக பேசுவோம், ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். நீங்கள் இருக்கீங்க, ஒருத்தவங்களுக்கு நல்ல உதவி செய்கிறீங்க, அவங்க வந்து உங்களை போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உனக்கு தான் நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன்லப்பா, பாவம்ப்பா நான், என்னை விட்டுருப்பான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இறக்க மனசோடு விடுவீங்களா விட மாட்டீங்களா சொல்லுங்கள்? நியாயமாக பேசுவோம். ஆனால் இவளுக்கு நான் யார், அடுத்தவன் கிடையாது, கட்டின புருஷன், தாலி கட்டின புருஷன். எனக்கு வந்து ஒரு பிரச்சனைப்பா, என்னால் வர முடியாதுப்பா, வெயில் நேரம் அலைய முடியலை, உடல்நிலை சரியில்லைப்பா, ஏற்கனவே மன உளைச்சல் இருக்கேன்ப்பா, சிஎஸ்ஆர் வேணாப்பா, புகாரை வாபஸ் வாங்கப்பான்னு சொன்னால் வீம்புக்குன்னே போய் சிஎஸ்ஆரை வாங்கி இப்போ சிஎஸ்ஆர் போட்டால் என்ன அர்த்தம், எஃப்ஐஆராக மாறுறதுக்கு 3 மாதம் டயம் இருக்குது, கால அவகாசம் இருக்குது. நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இவ திருப்பி போய் அதே சிஎஸ்ஆரை காட்டி நீங்கள் அன்றைக்கி அப்படி சொல்லி எழுதி வாங்கி விட்டீங்களே, இந்த ஆள் கேட்காம திருப்பி என்னையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இவர் மேலே ஒரு எஃப்ஐஆரை போடுங்க அப்படின்னு சொல்லி என்னைய நான் பெயிலபிள் செக்ஷனில் போட்டு உள்ளதல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இவன் மூளை எவ்வளோ கிரிமினலாக யோசிக்குது. நம்ம தான் எதாக இருந்தாலும் வெகுளித்தனமாக இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இன்னையிலேருந்து இல்லை, போன மாதத்துலேருந்தே கணக்கெடுப்பு எடுக்க போகிறேன். மிக்சி, அது போக வந்து அந்த வாங்கிட்டு போட்ட ஏசி, பலசரக்கு, பால் பாக்கெட்டு, கறி, மீன், பெட்ரோலு, போஸ்ட் பெய்டு, ரீசார்ஜ், லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் ஒரே லிஸ்ட்டில் கொண்டு வர போகிறேன். கையெழுத்தை போடு, இந்தா இன்றைக்கி இது வேணுமா வாங்கிக்க, பேடிஎம்மில் இவ்வளோ போட்டிருக்கேன்னா இந்த கையெழுத்தை போடு, எல்லாத்துக்கும் கணக்கு கொண்டுகிட்டு வர போகிறேன். சப்போஸ் நாளைக்கு இவ போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்று என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, ஐயா இந்த பார்த்துக்கங்க, இவ எல்லாம் வாங்கியிருக்கா, வாங்கிட்டு வாங்கலைன்னு சொல்லி நடிக்கிறா, இவ கையெழுத்து இந்த போட்டிருக்கா, பார்த்துக்கங்கன்னு சொல்லி காட்டினா உன் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வைப்ப? அதுபோக இப்போயுமே சொல்கிறேங்க, ஸ்டேஷனில் போய் இவன் என்னமா சொல்லியிருக்கா, நான் எதுவுமே பண்ணுறதில்ல, எல்லாத்தையுமே வப்பாட்டிக்கே கொடுக்குறாரு, வீடு வாங்கி கொடுக்குறாரு, கட்டடம் கட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே போய் பிட்டை போட்டிருக்கான். அப்போ தான் நான் சொன்னேன், ஐயா நாங்கள் கட்ட போகிற கட்டடம் வீடு கிடையாது, ஒரு ஸ்டுடியோ. அவங்க மசாலா வியாபாரம் பார்க்குறதுக்கும் நான் மாடியில் வச்சு வீடியோ போடுறதுக்கு தான் இதை கட்ட போகிறோம்னு சொன்னோன்னே அந்த பிரச்சனை அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. காரணம், நாங்கள் 2 பேரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், முதலீடு, நானும் சூர்யாவும். அதில் வர்ற வருமானத்தை நாங்கள் 2 பேரும் பிரிச்சுக்கிற போகிறோம். என் பங்கு வரும்பொழுது இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என் குடும்பத்துக்கு 10 காசு நான் கொடுக்கறதில்ல, கொஞ்சம் சிக்கனமாக போய்கிட்டு இருக்கேன், கஞ்சத்தனமாக. இல்லைன்னா நல்லா செலவு பண்ணுற ஆள் தான் நான். ஏன் என் குடும்பத்துக்கு வீடு வாங்கி கொடுக்கலையா? 50 லட்ச ரூபா வீடு, அதுக்கும் சொல்கிறா, அது 50 லட்சம்னா இல்லை 32 லட்சத்துக்கு தான் வாங்கினாரு அப்படிங்கிறா. நான் கேட்குறேன்டி, ஏண்டி மெண்டலு, 32 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடு வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆச்சா? 6 வருஷம் இருக்குமா? 6 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய ரேட்டு 32 லட்சம்னா அதோடைய இன்றைய மதிப்பு என்ன? இப்போ ஒருத்தவங்க தங்கம் வாங்குறாங்கங்க, அவங்க வாங்கும்போது ஒரு 5000 ரூபா இருக்குது ஒரு கிராமு. இன்றைக்கி விலை எவ்வளவு? 13,500 அதுக்காக நீ 5000 ரூபாய்க்கு வாங்கின விலைக்கே போய் நீ நகையை கொடுத்துருவியா? பழைய நகை தான் சொல்லி இன்றைக்கி ரேட்டுக்கு போட்டு தானே வாங்குவேன். 13,000 ரூபானா இன்றைக்கி உனக்கு எவ்வளோ லாபம்? 8,000 ரூபா லாபம் கிடைக்குதுல்ல. 8 5 13 வருதா இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு வீடு வாங்கும்பொழுது 32 லட்சம்னா அன்னைக்கு ரேட்டு 32 லட்சம். 6 வருஷத்துக்கு முன்னால் ஒன்ஸ் அப்பானிய டைம் அது வந்து 32, இன்னைக்கு மதிப்பு என்ன? 50 லட்சம் தானே. அப்போ அதை சொல்லு, நான் இன்றைக்கி மதிப்பை தான் சொல்கிறேன். ஸ்டேஷனில் 50 லட்ச ரூபாய்க்கு உண்டான வீடை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஆமான்னு ஒத்துக்கிட்டு போ. அங்கே வந்துக்கிட்டு எதுக்கு 32 30ன்னு சொல்லி உன்னை யார் சொல்ல சொன்னேன்? சரி விடு. அதுபோ நான் சொல்கிறேன், ஐயா இது என்னுடைய சொந்த உழைப்பு, நான் வந்து கஷ்டப்பட்டு என் முதுகை பார்த்தீங்களா கூணு உளுந்து போயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நான் வண்டி ஓட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ஊராக வண்டி கொடுத்து 500 1000 சம்பாரித்து அதை கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்தேன். இவங்க அதை வந்து நகையாக மாற்றினாங்க. அந்த அப்போ உள்ள சூழலில் நான் கொடுக்காம இவங்களுக்கு எப்படி நகை வந்திருக்கும்? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் 50 ரூபாய்க்கு வேலை பார்த்தானா வீட்டுக்கு வந்து கொடுக்க போகிறது 50 தானே. ஒருத்தன் 500 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தானா 500 தருவேன். ஒருத்தன் மாதம் 50,000 ரூபா சம்பாரிச்சானா 50,000 ரூபா வரும். சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும். அப்போ நான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி காலையில் ஒரு ஊருக்கு போயிட்டு வருவேன், 500 ரூபா லாபம் கிடைக்கும். அதோடு திருப்பி இன்னொரு ஊருக்கு போவேன். கோயில்பட்டிக்கு போயிட்டு வந்து 1 மணி நேரம் ஆகாது.
விக்கு 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 விக்குன்னு சோறை தின்னுட்டு அடுத்த ரவுண்டு திருச்சிக்கு போவேன். 1000 ரூபா கிடைக்குமே அப்படின்னு. நைட்டு 12 மணிக்கு வருவேன் வீட்டுக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஒரு நயா பைசாவையும் சேர்த்தேன். நான் கொடுக்க போய் தானே நீ சேர்த்த, நீயா போய் உழைச்சிட்டு வந்திய. அதை சொன்னால் அதெல்லாம் இல்லை, இவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் நகையை பூரா விற்றேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னா நகை உனக்கு எப்படி வந்துச்சு அதை யோசி. நான் கொடுக்க போய் தானே நீ நகை வாங்கின. கொடுக்காம அப்போவே கூத்தியா வீட்டில் போய் கொடுத்துருந்தா இந்நேரம் என்ன பண்ணியிருப்ப? சேமிச்சில. அதுக்கு காரணம் யார்? நீ அதில் ஒரு பகுதி, நீ ஒரு பார்ட்னர். அதுக்கு காரணம் யார்? மூளை விதை நான், விதைச்சது நான் கொடுக்க போய் நீங்கள் அறுவடை பண்ணீங்க. நான் விதையை போட போய் அது மரமாக முளைச்சிச்சு, வீடாக மாறிச்சு. அப்போ அந்த இடத்துல யாருக்கு பெருமை? எனக்கு தான் பெருமை. நீ யாரை பெருமை படுத்தியிருக்கணும்? ஸ்டேஷனில் என்னையை படுத்தியிருக்கணும். நீ பண்ணியா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இனிமேல் உங்களுக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணாலும் நீங்கள் நன்றி கெட்ட நாய்கள். எவ்வளவு நாள் வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு கடைசி நேரம் என்னையவே போய்கிட்டு இவன் என்ன பண்ணேன், இவன் வாங்கி கொடுத்தது நான் சேர்த்து வச்சேன் அப்படின்னு தான் போய் நாளைக்கும் சொல்லுவேன். ஆனால் என் கூட இருக்கிறவ அப்படி கிடையாது. சூர்யா என் தளபதி. அவ என் கூட இருக்கிறவ என்னைக்குனாலும் இந்த ஒரு விஷயம் வாங்கணும், ஒரு இடம், அப்படியே காலில் விழுந்து கண்ணீர் விட்டு 50 பேர் நிற்கிறாங்க சுற்றி. பத்திரப்பதிவு அலுவலகத்தில் என் காலில் விழுகிறான். அப்படியே காலில் விழுந்து அப்படியே தொட்டு கும்பிட்டு கண்ணீர் வடிக்கிறான். பார்க்குறவங்களா சே என்ன இந்தம்மா இவ்வளோத்துக்கு இவங்க 2 பேரும் கணவன் மனைவியே கிடையாது. காலில் விழுந்து ஒட்டாயடா, காலில் விழுந்து கெஞ்சுறாங்களே, நன்றி கடனை செலுத்துகிறாங்களே. அவள் பொம்பளை, அவள் எனக்கு விசுவாசமாக இருப்பா. நீ இருப்பியா? இருக்க மாட்டேன். இன்னும் எவ்வளோ செஞ்சாலும் எல்லாத்தையும் வாங்கி உங்கள் முதல வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு நாளைக்கு நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்ல போகிறீங்க. இது எதுக்கு தேவையா? அதனால் இதோடு முடிச்சுக்க. இப்போ நான் கிளம்புறேன். வீட்டில் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைஞ்சதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் எல்லண்டோவை போய் பார்க்க போகிறேன். அதுபோல் இன்னும் என்னென்ன செக்ஷன் இருக்கோ உன் மேலே எல்லா நான் பெயிலபிள் செக்ஷனையும் போட்டு உன்னை உள்ளே தள்ளாமல் விட மாட்டேன். உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வராதா? ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். சரியா? நீ உன்னுடைய இதுக்கு பங்குக்கு உன் இதை காட்டிட்டீல. இன்னையிலேருந்து என் காலம் ஏறி அடிக்க போகிறேன் இந்த கபிலை. வேடிக்கை பாரு. பாய்.